வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொலியில் கூட்டுறவு முக்கிய அம்சங்கள் முக்கியமான டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த கோஆப்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். நோட்டிஃபிகேஷன் டேட்டு தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈகராக படிப்போமே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி நம்ம விசாரித்த போது February March தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்சால் ஜனவரியில் கூட வரலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா அது மத்திய கூட்டுறவு வங்கி எக்ஸாம் எதிர்பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ அதை நோக்கி பயணம் நம்மளுடையதாக இருக்கட்டும். ஏன்னா நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 45 டேஸு தான் நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ டைம் இருக்கிறவங்க இப்போ இருந்தே டெய்லி ஒரு 1 hour 2 hour படிச்சுட்டு வர்றது சாலச்சிறந்த முடிவாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டுக்கான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் கிடையாது தான் சொல்கிறாங்க. அதனால் ரெகுலரில் படிக்கிறவங்களும் ஏற்கனவே முடித்தவங்க இந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறது தான். இப்போ கூட்டுறவு கொள்கைகள் மொத்தம் 7. சரிங்களா? கூட்டுறவு கொள்கைகள் மொத்தம் 7. முதல் கூட்டுறவு சட்டம் ஸோ எப்போ ஏற்படுத்தப்பட்டுன்னா 1904. இரண்டாம் கூட்டுறவு சட்டம் ஸோ 1912. சென்னை மாநில கூட்டுறவு சட்டம் 1932. ஸோ ஆர்பிஐனா எல்லாருக்கும் தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ. ஆர்பிஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1934. செயல்பட தொடங்கியது பார்த்திங்கன்னா 1 April 1935. நபார்டு. சரிங்களா? நபார்டுக்கு அப்ரிவியேஷன் கேட்கலாம், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ நபார்டு NABARTக்கு பார்த்திங்கன்னா அப்ரிவியேஷன் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு துவங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1982. அப்புறம் NCTCனா என்ன அப்ரிவியேஷன் கேட்கலாம், நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன், நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்து லேம்ப்ஸ்னா என்ன, லார்ஜ் சைஸ் மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. லேம்ப்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க, லார்ஜ் சைஸ் மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். பேக்ஸ், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. NAFED என்பது என்னது அப்படின்னா, நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். NAFED என்பது நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். அமுல் என்பது கேட்டிருக்காங்க, ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஸோ அமுல் என்பது பார்த்திங்கன்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முதன்முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1904. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1904. பேக்ஸ் முதல் துவங்கப்பட்ட மாவட்டம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், திரூர். பேக்ஸ் வழங்கும் முதன்மையான கடன் பார்த்திங்கன்னா பயிர்க்கடன். பயிர்க்கடன் அளவை நிர்ணயம் செய்வது என்னதுன்னா மத்திய கூட்டுறவு வங்கியால் நியமிக்கப்படும் நுண்ணறிவு குழு. பயிர்க்கடன் அளவை நிர்ணயம் செய்வது மத்திய கூட்டுறவு வங்கியால் நியமிக்கப்படும் நுண்ணறிவு குழு. தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள். கூட்டுறவு பதிவாளர் யாருன்னா டாக்டர் N. சுப்பையன். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் துவங்கப்பட்ட ஆண்டு 1914. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கொள்கையில் பார்த்திங்கன்னா கூட்டுறவு விழிப்புணர்வு. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1951 AD கொர்வாலா தலைமையில் அமைக்கப்பட்டது. நீண்ட கால கடன் கூட்டுறவு கடன் சங்கங்கள் பார்த்திங்கன்னா நிலவள வங்கிகள், தற்போது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி மட்டும் அழைக்கப்படுகிறது. நீண்ட கால கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கங்கள் நிலவள வங்கிகள், தற்போது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். டெய்லி பேசிஸில் இந்த மாதிரி காணொலி வரப்போகுதுங்க நமது சேனல் மூலமாக. அதே போல் நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி ஸ்டடி மெட்டீரியல் பக்கா பேக்கேஜும் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸும் நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மாதிரி யூடியூப்பில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கிளாஸ் இருக்கிற பிடிஎஃப்பும் உங்களுக்கு ரெகுலராக ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கும் அனுப்பிச்சிக்கப்படும். ஸோ இப்போ இருந்தே தயாராக நினைக்கிறவங்க நீங்கள் நம்ம அகாடமி மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம். January 7 நியூ டெஸ்ட் பேஜ் தொடங்குது, அதுலேயும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.